கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனசு அலைப்பாயுது, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன் ஆனந்த. பொதுவாக மனசுன்னா அலைப்பாயணும். அலைப்பாயினா அது பேர் மனசாக. இது கடல்னா எப்படி இருக்குண்ணா, அலை அடிக்கணும். தண்ணி அளவு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கான், அலை அடிக்கும். குட்டையில் அடிக்கும். கிளாஸில் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அலை அடிக்கும். எப்போ அலை அடிக்கும், நிறைய காற்று பண்ணணும் அந்த குளத்தில், ஏரியில், கடலில். அப்போ தான் என்ன ஆகும், அலை அடிக்கும். இப்போ மனசு அலை வச்சா தப்பு இல்லை, அலை பாயுது. இப்போது எங்கேயோ பாயுது, எது மேலேயோ பாயுது. எங்கே பாயுதுன்னு பார்த்து பாய விடாமல் பார்க்குறது தேவையில்லை. இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் சிவயோகி. எனக்கு பேர் வச்சு கூப்பிட்டது சிவான்னு எங்கள் தாத்தா. எங்கள் அப்பா கூட குமார் போட்டான். வளர்ந்தேன், கடவுள் புரிஞ்சிச்சு. இப்போ சிவா குமாரை தள்ளிட்டு யோகியை சேர்த்துன்னு இப்போ என் மனசு எப்படிலாம் அழைப்பாஞ்சிது பாரு. சிவா குமார்னு எங்கள் அப்பா வச்சார், அப்படி தானே இருக்குண்ணா. மனசு பாஞ்ச ஆலையில் என்ன பண்ணிச்சு, ஓடி போய் சிவகுமார் போதாது சிவயோகின்னு பாஞ்சிச்சு. நல்லதாக கெடுதா, அலைப்பாயிட்டு தப்பு கிடையாது. அதில் ஒரு ஆற்று ஒழுக்கம் இருக்கணும், சரியாக அலைப்பாயணும். கண்ட மாதிரி பாஞ்சா என்ன ஆகும், தண்ணி வயலுக்கு பாயணும், வேறு எங்கன்னா இஷ்டத்துக்கு பாயாமல் ஒரு இலக்கோடு பாஞ்சா. ஸோ மனசு எண்ணங்கள் எழும்போம், அது எப்படி இருக்கணும், ஒரு இலக்கு நோக்கி போனால் தப்பு கிடையாது. கண்டுமேனிக்கு போனால், தறிக்கட்டு போனால், அப்போ தான் தப்பு. ஸோ அலைப்பாயத்துக்கு குற்றம்னு எல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்து நிறுத்துறானுங்க. அது எப்போ நிற்கான் ஆல்மா அது பண்ணது பூர்வ சுவாகா சொல்லுக்கும். நம்ம பண்ண பூர்வ கதையெல்லாம் போய் நிற்போம். சுவிட்சு போட்டு அது ஓம் பூர்வஸ்வக அப்படின்னு சொல்லிருக்கோம். நம்ம இப்போ தான் பால் கடைக்காரன், ஆமாம் பேப்பர் கடைக்காரன், அப்படியோ பழைய ஞாபகம். எனக்கு என் பண்ணி ஒரு பாட்டு பண்ணான், தித்திக்கும் இதழ் உனக்கு அது என்றென்றும். அவன் நம்பரே நாங்கள் சுவைச்சு பார்த்துக்கணும். பாயமா பாயுதா, பாட்டு என்ன போயினுக்குதாங்க, ஓம் பூர்வஸ்வக தஸ்தோ விதூர், அது போயின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுப்பா, அப்போ அலை பாயுதா பாயலையா, அலை பாயமாக பாயக்கூடாதா. நிறைய பேர் சொல்கிறாங்க பாய விடக்கூடாது, பாயக்கூடாது. அப்படி கிடையாது, சீராக பாய விடணும். தந்திரங்களெல்லாம் பச்சிக்கிறேன் நான், நிறைய தந்திரங்கள். சிவாகமத்தில் ஒரு 9 தந்திரம் சொல்லிடுறாங்க. இப்போ யார் நான், தந்திர யோகி. இப்போ சிவயோகியா தந்திர யோகியா? நான் ஒரு தந்திர யோகி. கட் பண்ணி போடலாம் வீடியோவில். யாரா ஒரு சேனல் வச்சுக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம், நிறைய மர்மங்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன யோகி, இப்போ மர்ம யோகி. இப்போ நான் தந்திர யோகியா மர்ம யோகியா? நான் வச்சுக்கிறது சிவயோகி. உட்காந்து சிவயோகின்னாக்கா இப்போ தந்திர யோகின்னு வருது. காலமாக மர்ம யோகின்னு வரும். அப்புறமா காமயோகின்னு வரும். வருமா வராதா? எப்படியோ மனசு என்ன பண்ணோம் வரும். எப்படி வந்தாலுமே அதை நான் நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது எப்படி, இதுதான் ஐடியா. அலைகள் மேலே எடுத்துன்னு போய் டிவைஸை மேலே போட்டுட்டு அந்த அலைகள் அடிக்கிறதுனால கரண்ட் எடுத்துக்க முடியும்னு கண்டுபிடிச்சவன் பெரியாளா, அலையை வானன்னு விட்டவன் பெரியாளா? வெயில் அடிக்கிற வெயிலில் எடுத்துன்னு போய் சோலாரை போட்டு பேனலை போட்டு கரண்ட் ஏற்றவன் பெரியாளா, வெயில் அடிக்கூடாதுன்னு நினச்சவன் பெரியாளா? ஒரு சம்பவம் நடக்கும், அதை எனக்கு சாதகமாக மாற்றணும். இப்போ தான் புத்திசாலி. எப்படி? இப்போ நம்ம மனசை புரிஞ்சுக்கணும். செம்மா இருக்க மாட்டேங்குது, ஏதனா ஒரு வேலை கொடுத்துனே இருக்கணும். என்ன பண்ணோம்ப்பா, சரியான வேலை கொடுக்கணும். சும்மா அலைப்பாயிரி ஒரு கவிதை கொடுன்னு கப்புன்னு ஆகிடும். என்ன போய் கவிதை கேட்டியே, 2வது வரி கொடுக்கான், உட்காந்துன்னு கவிதை ஒன்று எழுது. பேருண்ணா சுப்பிரமணி, ஒரு கவிதை ஒன்று எழுதுறான்னு பேனாவை வச்சுக்கோ, பேப்பர் வச்சுக்கோ, அலைப்பாய விடு. அடுத்த வரி வருதான்னு பார்க்கலாம். என்ன பண்ணோம் மனசை? இந்த மாதிரி வேலைலாம் குத்த வைப்பற சொல்லுமா செல்லாத. இப்போ அலை பாயலாமா பாயக்கூடாதா? என்ன செய்யணும்? அலை பாயிற மனசை அடக்கணுமா, நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வழி எடுத்துக்கணுமா? சும்மா இருக்க முடியல, என்ன பண்ணலாம்? உளி எடுத்துக்கோ, கல் எடுத்துக்கோ, அடி, சிப்பி ஆகிடுவோம். எப்போனா தட்டி ஓடி, ஒரு வாட்டி 10 கல் ஓடி 16 கல் ஒழுங்காக ஓடியா? என்னாச்சு இப்போ உனக்கு? பக்குவம் வந்துச்சு. ஸோ அலைப்பாயிர மனதை பக்குவப்படுத்துறதுன்ற பேரில் கம்முன்னு உட்காந்துன்னு பூர்வ சுவாகா போட்டினா எங்கன்னா போயிடுவேன்.
அது சொல்லணும் போயிடலாம். புரியுதானே சொல்றது? கம்னுடுறா இப்படியே சொல்லணும். கம்னுடுறா இல்லை கம்னுடுறா. அப்புறமா அன்பான்ட்ரிமெண்ட் வேர்டு சார் வானா தேப்பி கம்னுடுறா தேப்பி. அப்புறமா தேங்காய் தேப்பின்றுவேன். ஏன் அப்போ அது அலைப்பாயும் சொல்லினுக்காது. டக்குன்னு என்ன செய்யும்? ஒருத்தர் ராமான்னு உட்காந்துக்கிறான், மரம்னு உட்காந்துக்கிறான், ராமாவாயிட்டுக்குது. மரம் ராமாவாயிடுச்சா இல்லையா? எதனால்? உட்காந்துன்னு ஒருத்தன் 3 நாள் விரதம் போகிறாயா, அவன் வேதத்துக்கே இரவாயிட்டவன். ராத்திரி ஆகிட்டானா இரவாயிட்டானா தெரியல எனக்கு. 3 நாள் உள்ளே போனால் வெளியே வரும்போது உக்கு வருது. அப்போ மனம் என்ன பண்ணியிருந்துருக்குது? என்னையா பண்ணிக்குது? தொன்னு பண்ணிது. அதனால் அலைப்பாய விடுங்க. ஆனால் எப்படி ஒன்றும் அலையா? எது மேலே, எங்கே, எதை நோக்கி? புரியுதா? அப்போ அலைப்பாய்துனாவே உன் மனம் கொஞ்சம் தெளிவாயிட்டுக்குது. நிறைய பேருக்கு அலைப்பாய்த்தே தெரியாது. யாருன்னா கேட்டு சொல்ல மனசு அலைப்பாய்தானே, அதையும் அலைப்பாயுது நல்லதாங்கிறானோ. இப்போ உனக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிற அப்படின்னா, உன் மனசு அமைதியாக இல்லாமல் அலைப்பாயுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிற. பெரிய ஆள் தான் நீ. கரெக்டாக இல்லையா? அலைப்பாய்துனால தான் நீங்கள் வந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? இந்த சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். 2 வார்த்தை நல்ல வார்த்தை பார்த்தியா? அதில் பார்த்தியா? அதான் அதுதான் உன்னை இங்கே வர வச்சிச்சு. அப்படி தானே? அப்போது அலைப்பாயிர மனசை என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யணும்? ஆற்றுப்படுத்தணும். சரியான பாதையை நோக்கி நகரு அப்படின்னு ஆற்றுப்படுத்தணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அதை வெறுப்பேற்றலாம் கூடாது. அம்மா அதிர்ஷ்டத்துக்கு கண்டமேனி போவோம். அம்மா தியானம் பண்ண கூடாது. ஏன்னா தியானம் எதனா கற்றுக்கினீங்களா? நல்ல வேலை போயிச்சிட்டிங்க. எவங்கிட்ட போனேன்னு வச்சிங்களேன், அவன் என்ன ஒன்று சொல்லி கொடுத்துருப்பான். அதுதான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுவீங்க? நானாச்சும் சொல்லி கொடுத்தேன், உங்களால் உட்காந்து பண்ண முடியாது. அவன் சொல்கிறனாலும் இப்போ நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ட்ராக் தனியாக பிரியும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் அது போயினே இருக்கும். அது போட்டேன்டான்ட்டு அது பண்ணு சொல்கிற மாதிரியே தெரியும் உனக்கு. வேறு ஒன்று வச்சுன்னு இருப்பேன். நிறைய பேர் கையில் மணி கொடுத்துருப்பேன், உருட்டான்னு நினச்சின்னு இருப்பான். கேட்டாக்கா நான் பெருசாக சுவாசிக்கிறேன் தெரியுமானுவோம். ஐயோ கடவுளே அப்படின்னு நினச்சி, மாமா என்னடா ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா பண்ணி கட்டும் வரும். அவ்வளோ நேரம் ஆகுது, மணி ஏன்டா தள்ள இவங்கெல்லாம் வந்து நீ என்ன கண்டுபிடிச்சிட்டல அலைப்பாயுதுன்னு. அவங்களாம் என்னவே கண்டுபிடிக்கல. ஒன்றா என்ன கண்டுபிடிக்கல? நீ கெட்டிக்காரன். உனக்கு வந்து எப்படி இப்போ 100க்கு 100 மார்க்கு. நியமம் தாண்டி வந்துட்டுக்கிறேன். நீ இப்போது கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம், ஆதனங்கள்லாம் கொஞ்சம் பண்ணேன்னா உடம்பு கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகும். அதனால் அலைப்பாயிர மனுஷன் என்ன பண்ணாதீங்க, தடுக்காதீங்க. பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அது ஆற்றுப்பத்திக்கிறதுக்காக அலைப்பாயுது. சரி உட்காந்துக்கிறீங்க, மூச்சுங்கிறீங்க, அலைப்பாயுது பண்ணுறீங்க. தூங்கும்போது கனவு வருது, அதை என்ன பண்ணுவீங்க? கனவுலாம் வருதா இல்லையா? நீங்களாம் இந்த கனவு ஒன்றுன்ட்டு எழுதி வச்சுட்டு பார்த்தீங்களா? இது எப்படி பண்ணீங்க? அப்போ அது மட்டும் எப்படி வருது? எப்படியா வருது? அப்போ அலைப்பாயத்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இதுனாச்சும் நம்ம கண்ட்ரோலில் ஏதோ நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம பால் வியாபாரத்தையோ அதையோ இதையோ நேற்று போன ருக்குமணியோ பாமாவையோ ரீட்டா மேரியெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? ஆமாம், ரீட்டா மேரிங்களெல்லாம் சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா வேறு மதம்ன்ட்டு. ரீட்டா மேரின்னா வேறு மதம் தானே. ரீட்டா மேரி மேலே மனசை அலைப்பாய விடலாமா விடக்கூடாதா? ரீட்டா மேரி மேலே விடலாமா, ருக்மணி பாமா மேலே விடலாமா? இதுவே பயமாகுது பாரு. இப்போ அலைப்பாயிர மனுஷன் என்ன ஆகிட்டீங்க? இப்போ 2-3 கேள்வி கேட்டால் மனசு என்ன பண்ணாது? டேய் பார்த்துடா, யாருன்னா போலீஸ் பார்த்துட்டு போகிறாங்க, இன்னொரு மதத்து பொம்பளைங்க என்ன பண்ணாதீங்க. நீங்கள் அவங்க பேர்லாம் பயம் வருமா வராதா? அப்போ அலைப்பாயாமல் இருக்கணும்னா என்ன பண்ணா? உன்னை நீயே கேட்ட ஒரு வேலை கொடுன்றேன். ஒரு வேலை கொடுத்தானா ஆகிடான். அதனால் அலைப்பாயத்து நல்லது. அது வேலை செய்ய தயாராகுதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணேன்? ஒரு நல்ல கவிதை சொல்லுன்னு சொல்லு, மாதிரிலாம் ஒரு ஆக்கப்பூர்வமான என்ன ஒன்று செய்யுன்னு சொல்லு. அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேளு அதுக்கிட்டே. அப்போ சொல்லணும், என்னடா வீடு ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிற, சொந்த வீடு என்ன பண்ணு, அலைப்பாய விட்டுனுக்கிறியான்னு கேட்டேன்னா அதுவே சொல்லும். சரி ஒழுங்காக பால் வியாபாரத்தை பண்ணு, அலைப்பாஞ்சிருந்தா வேலைக்கு ஆகாது, தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றுது எப்படி, கஸ்டமருக்கு கவரப் பண்ணுறது எப்படி, இது என்னம்மாவே
இப்போ மாவுங்கள்லாம் விற்க தெரியுமா? பால் திக்காக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறளவு கொஞ்சம் மாவையும் போட்டேன்னு வச்சுக்கோ. யாருக்கு தெரியும்? இப்போ தங்க விட்டா பார்க்க போகிறாங்க. டீ கல்லில் தான் பாத்திரத்தை வச்சுன்னு பிடிப்பாங்க. நமக்கு என்ன வந்து அப்படியும் செய்ய. இல்லை இந்த பவுடரு கப்பிங்கெல்லாம் எதுவும் நான் கலக்க மாட்டேன், ஆனால் என் பால் விலை அதிகம் அப்படின்னும் சொல்லி விற்றுக்கோ. உன் சாமர்த்தியம் தான். 2 இருக்குது. ஒன்று உலகம் போகிற போக்கிலே ஏமாற்றவும் செய்யலாம். இல்லை நான் உன்னதமானவன், கறக்கிற பால் அப்படியே தான் விற்பேன், ஆனால் உங்கள் விலைக்கு கட்டுப்படாது, என் பால் இந்த விலை. இல்லை 2 பாலையுமே விற்றுனுவா. சார் நீங்கள் சொல்கிற விலைக்கு இந்த பால், நான் சொல்கிற விற்கிறதுக்கு இந்த பாலுன்னு. வாழ்க்கையில் முன்னேற வழியை பாரு. அப்படின்னா அவன் அழைப்பாயான்? அழைப்பாயணுமா வேணாவா? அழ சரியா பாயணும். வயலுக்கு வேத்து நீர், வாழ்க்காய் வழிவோடி, புல்லுக்கு அங்கு உசைமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலகே அவர் பொருட்டு. அப்போ அலைப்பாயத்தை எதுக்கு தானே? யாருக்குன்னா நல்லதுக்கு தான். நீ பண்ணு அலைப்பாயமை விட்டு நீ பண்ணு பெரிய லைட்டுன்னா பக்கத்தில் இருக்கணும் எப்படின்னா ஆகுவான்? வயிறு எஞ்சியே செத்துருவான். இப்போ அலைப்பாயலாமா வேணாவா சொல்லு? அலைப்பாய மாட்டேங்குது. சில பல கேள்விங்கெல்லாம் கேட்டிங்களே, உள்ள மனசு பெச்சாராகிட்டோம். ஐயோ இவன் ரொம்ப மோசக்கார பாவியாக இருப்பான் போல், நம்ம இவன்ட்டு பேசினா வேலைக்கு ஆக மாட்டோம், அசிங்கப்படுத்திடுவான், அதுவே நின்றோம். சரியா? இந்த வீடியோ உனக்கு புரியாது, திரும்ப போட்டு கேளு, நச்சுன்னு இருக்கும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.